இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. நண்பர்களே, பெல்ஸ் ஈஸி லேர்னிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் ஒலிப்பு பயிற்சின்னா என்னன்னு கேட்குறீங்களா? தமிழில் மொத்தம் ல 3 இருக்குது, ந 2 இருக்குது, ர 2 இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் குழந்தையாக இருக்கும்போதே இந்த வீடியோவை காமிச்சு சொல்லிக் கொடுங்க. அவங்க பேசும்பொழுதோ எழுதும் பொழுதோ பிழை இல்லாமல் எழுதுவாங்க. ஓகேயா? இன்றைக்கி இந்த ஒலிப்பு பயிற்சி அப்படின்ற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடுலாம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ல அப்படின்னு சொல்லும்போது குண்டுல லட்டுல அப்படின்றது இருக்குது. அடுத்தது ல, அடுத்து ரெண்டாவது ல என்னென்னா குச்சிலான்னு சொல்லுவாங்க, அப்படின்னா மத்தலான்னு சொல்லுவாங்க. மூணாவது ல சிறப்பு லகரம், அப்படி இல்லைன்னா தமிழுக்கு வரலா பழத்துக்கு வரலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வித்தியாசங்கள் 3 லாவுக்கும் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இரண்டாவது ர, சின்னரா பெரியரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேறுபாடு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. மூன்றாவது வேறுபாடு என்னென்னா 2 சொல்லினா 3 சொல்லினா, இந்த இரண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சில குழந்தைகளுக்கு இந்த 2 சொல்லினாவும் மத்தலா அதெல்லாம் குச்சிலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாவுக்கும் அந்த நாவுக்கும் லாவுக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, குழப்புது. இந்த வேறுபாடுகள்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒலிப்பு பயிற்சியை சொல்லிக் கொடுங்க. நான் ஒலிப்பு பயிற்சியை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு உதவுது அப்படின்னா, குழந்தைங்க வார்த்தைகளை தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கும் தவறு இல்லாமல் பேசுகிறதுக்கும் உதவுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ படத்தை பாருங்கள். இதுதான் ஒலிப்பு பயிற்சிக்குரிய படம். இப்போ முதல்ல என்ன இருக்குது பாருங்கள், இயல்பான நாக்கு. இப்போது நாக்கு பொதுவாக இப்படி தான் இருக்கும். அடுத்தது ல, குண்டுல, அப்படி இல்லைன்னா லட்டுக்கு வரல அந்த ல, அப்புறம் ந, அப்புறம் 2 சொல்லினா. இந்த 3க்கும் இயல்பான நாக்கை விட கொஞ்சம் தூக்கி இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே மேல் பல் இருக்கும் இல்லையா, அதில் மோதுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க அந்த ஒலிக்கும்போது ல அப்படின்றது ல, ந, ந அப்படின்னு குறைந்த ஒலியோடு கேட்கும். அடுத்தது சின்னரா. இந்த ல, ந 2 சொல்லினாவை விட கொஞ்சம் உயர்த்தி வரணும் இந்த சின்னராக்கு. அடுத்தது பெரியரா. சின்னராக்கும் பெரியராக்கும் ஒலி வேறுபடும். இது சின்னராக்கு கொஞ்சம் ஒலி இருக்கும், பெரியராக்கு அதிக ஒலி கேட்கும். சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சின்னரா விட பெரியராக்கு கொஞ்சம் நாக்கை மேல் நோக்கி சொல்லணும். அடுத்தது மத்தலலா அப்படின்னா குச்சிலான்னு சொல்லுவோம். அந்த லாக்கும் 3 சொல்லி நாக்கும் இந்த பெரியராவை விட கொஞ்சம் மேல் நோக்கி கொஞ்சம் குழியாக நாக்கை வச்சுக்கிட்டு சொல்லணும். அடுத்தது தமிழுக்கு வரலா. அது சொல்லும்போது அந்த நாக்கு வாயின் மேல் பகுதியில் ஒட்டணும். அப்போ தான் அந்த ஒலி நல்லா அழுத்தி வரும். அப்பொழுது குழந்தைங்க இந்த ல, மத்தலலா, தமிழுக்கு வரலா வித்தியாசம் தெரிஞ்சுப்பாங்க. 2 சொல்லினா பெரிய சொல்லினா அப்படின்ற வித்தியாசம் தெரிஞ்சுப்பாங்க. சின்னராக்கும் பெரியனாக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுப்பாங்க. சொல்லும்போதும் அல்லது அந்த வார்த்தையை படிக்கும்போதும் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கும் இந்த ஒலிப்பு பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும். தமிழ் எழுத்துக்களை உங்கள் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது 2 விஷயம் மிகவும் முக்கியமானதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? என்னென்னா, ஒன்று ஒலிப்பு பயிற்சி, அதுதான் இப்போ தெளிவாக பார்த்தோம். இரண்டாவது ஒலிக்குறியீடுகள் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களில் குறில், நெடில் என 2 பிரிவு இருக்கு இல்லையா? குறில்னா என்ன அப்படின்னா குறைந்த ஓசை கொண்ட எழுத்துக்கள். நெடில் அப்படின்னா அந்த எழுத்தை படிக்கும்போது நீண்டு கேட்கும் இல்லையா, அந்த நீண்டு கேட்குற ஓசைக்கு பேர் தான் நெடில். இப்போ அந்த குறில் எது நெடில் எது அப்படின்னு வேறுபடுத்தி காண்பிக்கிறதுக்கு இந்த ஒலிக்குறியீடுகள் மிகவும் முக்கியமாக செயல்படுது. அடுத்தது இந்த ஒலிக்குறிகள் மூலமாக குழந்தைங்க எப்படி இந்த எழுத்துக்களை எளிதாக எழுதவும் படிக்கவும் ரொம்பவுமே இது உதவியாக இருக்கும்.
படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒலிக்குறியீடுகளை வச்சு அவங்க யோசித்து அந்த வார்த்தையை படிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழில் முதல் எழுத்து என்ன? குரில் எழுத்து அ. அதுக்குரிய ஒலிக்குறியீடை பார்ப்போமா? இப்போ இந்த ஆக்குரிய ஒலிக்குறியீடுக்கு பெருசாக எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. மெய்யெழுத்து மீது உள்ள புள்ளியை நீக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவில் வர புகைப்படத்தை பாருங்கள். அதில் எடுத்துக்காட்டு ஒன்று இருக்கும், அது மூலமாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இக்கு, இங்கு, இச்சு இதெல்லாம் மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து ஆவோடு சேரும்போது உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து கிடைக்குது இல்லையா? அப்போ பாருங்கள், மெய் எழுத்துக்கள் எவை? இக்கு, இங்கு, இச்சு. இதில் இருக்க புள்ளியை நீக்கிட்டோம்னா உங்களுக்கு க, ஞ, ச கிடச்சிருது. அதுதான் ஆக்குரிய ஒலிக்குறியீடு. உயிரெழுத்து ஆ, அதாவது நெடில் ஆ, இரண்டாவதாக வர எழுத்து இல்லையா? இதற்குரிய ஒலிக்குறியீடை பார்ப்போமா? இந்த ஒலிக்குறியீட்டுக்கு துணைக்கால் சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? இதுதான் ரூல். இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ஞா, எச்சு கூட்டல் ஆ சா. இப்போ கிடைச்சிருக்க உயிர்மெய் எழுத்தில் என்ன சேர்த்துருக்காங்க? ஒரு துணைக்கால் சேர்த்துருக்காங்க. அந்த துணைக்கால் சேர்த்திங்கன்னாவே போதும். அடுத்தது ஈக்குரிய ஒலிக்குறியீடை பார்ப்போமா? ஈக்குரிய ஒலிக்குறியீட்டுக்கு ஒரு கொக்கியை சேர்க்க வேண்டும். கொக்கி அப்படின்னா இந்த புகைப்படத்தை காண்பிங்க குழந்தைங்களுக்கு. இப்போது எடுத்துக்காட்டு பாருங்கள். இக்கு கூட்டல் இ கி, இங்கு கூட்டல் இ நீ, இட்டு கூட்டல் இ டி. இதில் கி, நீ, டி இந்த 3 எழுத்துக்கள்லையும் ஒரு கொக்கி தெரியுது இல்லையா? இதுதான் இதோட ஒலி குறியீடு. இப்போ எளிமையாக குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈ எப்படி இருக்குது? அது ஒரு கொக்கி வடிவத்தில் முடிஞ்சிருக்கு இல்லையா? அதே இதை இந்த உயிர்மெய் எழுத்து எழுதும் போதும் அதே போலவே ஒரு கொக்கியை போட சொல்லுங்கள். இதுதான் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு வழி. குழந்தைகளா, அடுத்து நெடில் ஈக்குரிய ஒலி குறியீடை பார்ப்போமா? இது ரொம்பவும் எளிமையான ஒன்று. குறில் ஈக்கு என்ன பண்ணோம்? ஒரு கொக்கியை போட்டோம் இல்லையா? இப்போ நெடில் ஈக்கு அந்த கொக்கியை போட்டு அது கூட ஒரு சுழியை சேர்க்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா ஈக்குரிய ஒலி குறியீடு இதுதான். ஓகேயா? இப்போ பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்கு கூட்டல் இ கி. என்ன பண்ணியிருக்காங்க? காக்கு மேலே ஒரு கொக்கியை போட்டு ஒரு சுழி சுழிச்சிருக்காங்க. அதே போலவே இங்கு கூட்டல் இ நீ, இச்சு கூட்டல் இ சி. ஒவ்வொரு எழுத்துக்கும் மேலேயும் ஒரு கொக்கியை போட்டு அது கூட ஒரு சுழியை சேர்த்திங்கன்னா அதுதான் ஈக்குரிய ஒலி குறியீடு. ஓகேயா குட்டீஸ்? இப்போது ஊ குறியீடுக்குரிய ஒலி குறியீடை பார்ப்போமா? இப்போ மற்ற எழுத்துக்கெல்லாம் எப்படி பார்த்தோம்? ஆக்கு ஒரு ஒலி குறியீடு, ஆ வரிசைக்கு ஒரு ஒலி குறியீடு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் ஊக்கு அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு எழுத்துக்கும் மாறுபடும். இப்போ உதாரணத்தை பாருங்கள். எடுத்துக்காட்டில் இக்கு கூட்டல் ஊ கு, இங்கு கூட்டல் ஊ நு, இச்சு கூட்டல் ஊ சு, இஞ்சு கூட்டல் ஊ நியூ. இப்படி இருக்கு இல்லையா? இப்போ கு ஒரு மாதிரி இருக்குது, நியூ ஒரு மாதிரி இருக்குது, சு ஒரு மாதிரி இருக்குது, நு ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா? அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ குறில் ஊக்குரிய ஒலி குறியீடை பார்ப்போமா? இப்போ அந்த ஊக்குரிய வரிசையை 3 பிரிவாக பிரித்து எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ க, ட, ம, ர, ழ, ள இந்த எழுத்துக்களுக்கு அந்த இப்போ கா பாருங்க, கா போட்டு அதுக்கு இடதுபுறமாக இப்படி சுழிச்சு மேலே கொண்டு போகணும். அதே மாதிரி தான் இந்த ட, ம, ர, ழ, ள இந்த எழுத்துக்களுக்கு எழுதணும். இது ஒரு விதம். அடுத்தது இரண்டாவது வகையை பாருங்க. ஞ, ச, ப, ய, வ இந்த எழுத்துக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உதாரணம் ஞாவை பாருங்க. ஞால அந்த எழுத்துக்கு கீழே ஒரு கோடு போடணும். சா பாருங்க, ஒரு கோடு. பா கீழே ஒரு கோடு, யாக்கு கீழே ஒரு கோடு, வா கீழே ஒரு கோடு. இதுதான் இன்னொரு வகை. அடுத்து மூணாவது வகை ஞ, 3 சொல்லினா த, ந, ல, ர, ந இந்த எழுத்துக்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உதாரணம் ஞாக்கு பாருங்க. ஞா எழுதிட்டு அதுக்கு ஒரு குட்டியா வலதுபுறமா சுழிச்சு ஒரு படுக்கை கோடு போட்டு மேல் நோக்கி ஒரு கோடு போடணும். அதாவது ஞாவை போட்டுட்டு ரைட் சைட் சீக்கவை போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப்புறமா ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேல் நோக்கி டவுன்லேருந்து அப்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். போட்டிங்கன்னா இது நியூ வந்துடும் உங்களுக்கு.
இது ஒரு வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை. இந்த மாதிரி 3 வகையாக பிரிச்சுட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும், மறக்கவும் மாட்டாங்க. அடுத்தது இப்போ நெடில் ஊக்குரிய ஒலிக்குறியீடு பார்ப்போமா. இது கொஞ்சம் ஈஸி தான். குரில் ஊக்குரிய ஒலிக்குறியீடு தெரிஞ்சிச்சுன்னா நெடில் ஊக்குரிய ஒலிக்குறியீடும் மிகவும் எளிமையா இருக்கும். இதுவும் ஒவ்வொரு எழுத்துக்கும் மாறுபடும். நான் விரிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. இப்போ குரில் ஊ மற்றும் நெடில் ஊக்குரிய ஒலிக்குறியீடு வித்தியாசத்தை சொல்றேன். அது இல்லாமல் நெடில் ஊக்கு எப்படி எழுதணுன்றதையும் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ முதல் வகையாக பிரிச்சுக்கொள்ளே அந்த எழுத்துக்களை. இதுக்கு எப்படி எழுதணும்? ட, ம, ர, ழ, ழ இந்த எழுத்துக்களுக்கு இப்போ குறியில் என்ன பண்ணியிருக்கோம்? உதாரணம், இந்த லாவை பாருங்கள். லாவை போட்டுட்டு கீழே இடதுபுறமாக ஒரு வளைவு போட்டு மேல் நோக்கி கொண்டு போயிருக்கோம். அதுலேயே ஒரு சுழியை சேர்த்திங்கன்னா அது வந்து நெடில் ஊக்கு ஒலிக்குறியீடாக மாறிடும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வகையாக பிரிச்சிருக்கோம்ல இந்த எழுத்துக்களுக்கு ஞ, ச, ப, ய, வ இந்த வகை எழுத்துக்களுக்கு குறியில் என்ன பண்ணியிருக்கோம்? வாக்கு பாருங்க, கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுலேயே ஒரு இடதுபுறமா ஒரு வளைவை போட்டிங்கன்னா அதுவே நெடிலுக்கு ஒலிக்குறியீடாக மாறிடும். இப்போ அடுத்த வகையை பாருங்க. ஞ, ந அதாவது 3 சொல்லினா த, ந, ல, ர, ந. இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. நால கீழ்புறமாக ஒரு வளைவு போட்டு அதுக்கு மேலே படுக்கை கோடு போட்டு கீழிருந்து மேல் நோக்கி ஒரு நேர்கோடு போட்டோம் இல்லையா? இதுலேயே ஒரு துணைக்கால் மாதிரி சேர்த்திங்கன்னா அதுவே நெடில் ஊக்குரிய ஒலிக்குறியீடாக மாறிடும். இப்போ இதில் நெடில் ஊவில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது, இந்த கூ வந்து எக்ஸப்ஷன். மேலே இருக்கிற கூக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கா போட்டு அதுலேயே ஒரு ஊ வடிவத்தை சேர்த்திங்கன்னா அது கூவாக மாறிடும். இதுக்கும் கம்பேரிசன் கிடையாது, இது எக்ஸப்ஷன். நீங்கள் தனியாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி 3 வகையாக பிரித்து குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மறக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். குரில் ஏக்குரிய ஒலிக்குறியீடை பார்ப்போமா. இதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒத்த கொம்பை சேர்க்கணும். இப்போ உதாரணத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டில் இக்கு கூட்டல் ஏ கே, இங்கு கூட்டல் ஏ ஏ, இச்சு கூட்டல் ஏ சே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது காக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு இருக்குது, ஞாக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு இருக்குது, சாக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு இருக்குது. இந்த ஒத்த கொம்பு சேர்க்கிறது தான் ஏக்குரிய ஒலிக்குறியீடு. ஓகே, அடுத்தது நெடில் ஏக்குரிய ஒலிக்குறியீடை பார்ப்போம். இதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்க்கணும். அப்படின்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? நிற்கிற வாக்கு ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம், ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்டாண்டிங் லைனில் நிற்க வைக்கணும். இதுக்கு பேர் தான் நிற்கும் வாக்கில் சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்ட பாருங்க. இக்கு கூட்டல் ஏ கே, இங்கு கூட்டல் ஏ ஏ, இச்சு கூட்டல் ஏ சே. இதில் இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்த்துருக்கோம் இல்லையா? இதுதான் நெடில் ஏக்குரிய ஒலிக்குறியீடு. இப்போது குரில் ஏக்கு என்ன பண்ணோம்? ஒத்த கொம்பை போடணும். நெடில் ஏக்கு இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்க்கணும். முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்க்க வேண்டும். ஓகேயா? அடுத்தது ஐக்குரிய ஒலிக்குறியீடு பார்ப்போம். இந்த ஐக்குரிய ஒலிக்குறியீடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இரட்டை கொம்பை படுக்கை வாக்கில் சேர்க்க வேண்டும். படுக்கை வாக்கினா என்ன? ஸ்லீப்பிங் லைன். இதுதான் ஐக்கும் நெடில் ஏக்கும் ஒரு வித்தியாசம். அதுவும் இரட்டை கொம்புன்னு சொல்லலாம், இதையும் இரட்டை கொம்புன்னு சொல்லலாம். அதை நிற்கும் வாக்கில் சேர்க்கணும், இதை படுக்கை வாக்கில் சேர்க்கணும். ஆனால் அது வேறு மாதிரி எழுதணும், இது வேறு மாதிரி எழுதணும். வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்ட பாருங்கள். இக்கு கூட்டல் ஐ கை, இங்கு கூட்டல் ஐ ngை, இச்சு கூட்டல் ஐ சை. இப்போ எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஐ போடும்போது மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் பாருங்கள் படுக்கை வாக்கில் போடுறோம் இல்லையா? அந்த பாதியை ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். இரட்டை கொம்பை படுக்கை வாக்கில் போட வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஐயோட பாதி மேலேயும் பாருங்கள் கீழேயும் பாருங்கள், ரெண்டுமே படுக்கை வாக்கில் தான் இருக்கும். அதனால் இரட்டை கொம்பை படுக்கை வாக்கில் சேர்க்க வேணுங்கிறத எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் எழுத உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேயா குட்டீஸ்? அடுத்து ஓக்குரிய ஒலிக்குறியீடை பார்ப்போமா. இதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா 2 இது சேர்க்கணும். இப்போ எடுத்துக்காட்ட பாருங்கள். எக்கு கூட்டல் ஓ கோ அப்படின்னு வருது இல்லையா? அப்போ அந்த காக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு, காக்கு பின்னாடி ஒரு துணைக்கால் போட்டிங்கன்னா அதுதான் ஓக்குரிய ஒலிக்குறியீடு. இங்கு கூட்டல் ஓக்கு பார்க்கலாம்.
ஞாக்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு, ஞாக்கு பின்னாடி ஒரு துணைக்கால். இதுதான் ஓகுரிய ஒலி குறியீடு. இதுவே குரில் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கொம்பு மட்டும் தான் வரும். ஓக்கு அந்த ஒத்த கொம்போட பின்னாடி துணைக்கால் சேர்க்குற மாதிரி வரும். இதுதான் குரில் ஏக்கும் குரில் ஓக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நெடில் ஓக்குரிய ஒலி குறியீடை பார்ப்போம். இதுக்கு இரட்டை கொம்பை சேர்க்கணும், அப்புறம் ஒரு துணைக்கால் சேர்க்கணும். இரட்டை கொம்பை எப்படி சேர்க்கணும்? நேர்கோட்டில் இருக்க மாதிரி நிற்கும் வாக்கில் சேர்க்கணும். இப்போ உதாரணத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இக்கு குட்டல் ஓ கோ, இங்கு குட்டல் ஓ ஞோ, இச்சு குட்டல் ஓ சோ கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எடுத்துக்காட்டில் முதல்ல கோக்கு சொல்கிற பாருங்க. காக்கு முன்னாடி ஒரு இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்க்கணும். அதே மாதிரி காக்கு இந்த பக்கம் ஒரு துணைக்கால் போடணும். இதுதான் நெடில் ஓக்குரிய ஒலி குறியீடு. நெடில் ஏக்குரிய ஒலி குறியீடோட உங்களுக்கு குழப்பம் வரும். என்னன்னா, நெடில் ஏக்கு இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்க்கணும். இதில் இரட்டை கொம்பை நிற்கும் வாக்கில் சேர்க்கறதோடு இல்லாமல் முடிவில் ஒரு துணைக்காலை சேர்ப்போம். இந்த துணைக்காலை சேர்த்திங்கன்னா அது நெடில் ஓ, சேர்க்கலை அப்படின்னா நெடில் ஏ. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இறுதியாக அவுக்குரிய ஒலி குறியீடே பார்ப்போமா? அவுக்குரிய ஒலி குறியீட்டுக்கு ஒரு ஒத்த கொம்பு சேர்க்கணும், வெள்ளிக்கால் சேர்க்க வேண்டும். தமிழில் மொத்தம் 2 கால் இருக்குது. ஒன்று வந்து துணைக்கால், இன்னொன்று வெள்ளிக்கால். ஏன் அப்படின்னா அது லா எப்படி போட்டிருக்காங்க, அது லான்னு சொல்ல முடியாது, அது லகரமாக ஆகிடும். அதனால் இதை வெள்ளிக்கால்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்தை பாருங்கள். இக்கு கூட்டல் அவு கவு, இங்கு கூட்டல் அவு நௌ, விச்சு கூட்டல் அவு சவு. அப்போது முதல் உதாரணத்தை பாருங்கள். கவுல காக்கு முன்னாடி ஒத்த கொம்பும், காக்கு இந்த பக்கம் ஒரு லா மாதிரி போட்டிருக்காங்களே, அதை லான்னு படிக்காமல் வெள்ளிக்கால் அப்படின்னு படிக்கணும். ஓகேயா? இன்னும் மறக்காதீங்க, தமிழில் 2 கால் இருக்குது. ஒன்று துணைக்கால், இன்னொன்று வெள்ளிக்கால். ஓகேயா? இதுதான் அவுக்குரிய ஒலி குறியீடு. நம்ம இப்போ ஆ முதல் அவு வரை உள்ள எழுத்துக்களுக்கு உள்ள அனைத்து ஒலி குறியீடுகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒவ்வொரு ஒலி குறியீடாக எழுதி பழகுங்க. அப்போ உங்களுக்கு தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் 216 எழுத்தும் நல்லா தரவாக தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தைகளை எழுதி பார்த்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா குழந்தைங்களா? நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோக்களையும் பாருங்கள். நன்றி.